மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டயலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காச்சும் மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? இப்படிலாம் செஞ்சா சரியா வருமானு ஏகப்பட்ட பேர் இந்த காட்சிகளை பார்த்து பேசிக்கிறாங்க. அப்படி என்னப்பா நடந்து முடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நடிகை கௌதமி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க, இப்படியான பவர்ஃபுல் டயலாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க. அடுத்து பார்த்துக்குங்க, ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, மரியாதை நிமித்தமா ஒரு சந்திப்பை போடுவோன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை நீதிபதி புதுதா பொறுப்பேற்றிருக்கிறார்ல, அவரையும் ஆளுநர் RN ரவியும் சந்திச்சு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். தொகுதி பங்கீடுக்கு குழு அமைக்கல, பேச்சுவார்த்தை நடக்கல, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்குள்ள பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு திருவண்ணாமலை பக்கம் கலசப்பாக்கத்துல. ஆமா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, வாக்கு சேகரிப்பில் இறங்கி இருக்கிறார். மாமல்லபுரத்தில் நடந்த ஒரு விழா தான்ப்பா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பேசு பொருள். தாவேக தரப்புல நடந்த மகளிர் விழா பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க தாவேக தலைவர் விஜய். தாவேக தலைவர் விஜய் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டு தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எத்தனை விமர்சனம் 8 திசைகள் இருந்து போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இணைப்பு விழா நடத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருக்கிறார் பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன தெரியுமா சொல்றாரு? சட்டத்தை வளைத்து திட்டம் போடலாம், கழக சட்ட விதியை மாற்றி வட்டமும் போடலாம், தொண்டர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு தொண்டைகளிய கத்தலாம்,
கட்சியை கைப்பற்றலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை. தொடர் தோல்விதானே தொடர்கதையாக அங்கே இருக்கிற சுயநல பிடித்த அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு இருக்கிறது. இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். 8 தோல்வி அல்ல, 10 தோல்வி அல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னும் தோல்வியைத்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதனை இங்கே நிறுவியிருக்கின்ற குழுமியிருக்கின்ற கூட்டம் நிரூபித்து காட்ட இருக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்று இல்லை. அம்மா வளர்த்த அதிமுக இன்றும் இல்லை. அதிமுகவோ திமுகவோ இல்லை. இது இன்று அபகரிப்பு திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் விசுவாசத்துக்கு பெயர் பெற்றவன் பார்த்துருக்கேன். எனக்குன்னு தனியா ஒரு அணியை நான் ஃபார்ம் பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த இயக்கத்தில். என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாகவும் கொண்ட கொள்கைக்கு நேர்மையாகவும் கொடுத்த பணிக்கு மனசாட்சியுடனும் நன்றியுடனும் நான் பணியாற்றியிருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இருந்த இயக்கத்தில் எனக்கென்று ஒரு தனி அணியையோ நான் என்றும் உருவாக்கியதில்லை, உருவாக்க வேண்டுமென நான் என்றுமே எண்ணியதில்லை. கட்சியின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு என்னுடைய கடமை ஆட்சி வந்திருக்கிறேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விழா மேடையில பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா சில காலத்துக்கு முன்பு வர நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மேடையில இருப்பார்னு அவரு எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனா லேட்டா இருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் திரும்பி இருக்கிறார். அவரையும் அவருடன் நம்முடைய இயக்கத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டனா நான் மனமு வந்து வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் ரசிகன் தான். கழகம் எம்ஜிஆரை வளர்த்தது, அவரும் கழகத்தை வளர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். இப்படியே பேசின முதலமைச்சர் அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? எப்பா எடப்பாடி பழனிசாமி தானே எல்லாரும் நினைக்கலாம். ஆனா பாஜக அடுத்த பொதுச் செயலாளர் யாருன்னு ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. பீகார்ல நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதாதள தலைமையில் நடக்கிற என்டிஏ ஆட்சியில ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கு மாநிலங்களவை எம்பியாக போகிறார். இத்தனைக்கும் கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை
பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாத்தி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஏகப்பட்ட விஷயத்துல ஏமாற்றம் கொடுத்தீங்க. ஒரு கோரிக்கையை வச்சோம், தேர்தல் முடிகிற வரைக்கும் ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னோம். அதை கூட கேட்காம இப்படி மாத்தி விட்டீங்களேன்னு பேசியிருக்கிறார். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனாலதான் நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளுநர் ரவியை மாத்தாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாண்புமிகு பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதுல கூட கோரிக்கை நிறைவேற்றி தர மாட்டீங்களா? இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்களை மாத்தினாலும் நம்முடைய வெற்றியை இன்றைக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஜோதிமணி என்ன தெரியுமா சொல்றாங்க, இங்க பாருங்க, எத்தனை பேர் கூட்டணி வச்சாலும் எந்தெந்த திசையிலிருந்து வந்தாலும் பாஜக கூட்டணியை மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பாஜகவும் அதிமுகவும் மிக நிச்சயமாக ஒரு 3வது இடத்திற்கு தான் போவாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, நேற்று நிதிஷ்குமார் அவர்கள் பதவி விலகியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சியாக இருக்கிற ஜனதாதளுடைய தலைவர், பீகாரின் முதலமைச்சர். அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்த மாதிரி பல மாநிலங்களில் பாஜக தனது கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த அதிமுகவின் முறை. அவர்கள் தேர்தலில் 3வது இடத்துக்கு போகிறது மட்டுமல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சந்திக்கிற இது கடைசி தேர்தலாக தான் இருக்கும். அதை நாங்கள் வருத்தத்தோடு தான் சொல்கிறோம். ஆனால் இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. மிக நிச்சயமாக விஜய் 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு என்ன தெரியுமா சொல்றாரு, ஏகப்பட்ட சதி வேலை நடக்காதப்பா. பாருங்க, அதாவது தாவேக்காவை தடுக்கிறதுக்கு எந்த எண்டுக்கும் திமுக போவாங்க அப்படின்ற மாநில சொல்லியிருக்கிறார். திமுக வேணுண்டே பல எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர் தாவேக்கா தலைவருடைய இமேஜை வைக்கணுன்ற அடிப்படையில் இதெல்லாம் பரப்பிவிடப்படுகிறது. எப்படி அதிமுகவை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இங்கிருந்து சென்ற சில எடுபிடிகள், நங்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கி அவங்கெல்லாம் இன்றைக்கி இணைப்பு விழான்லாம் மதுரையில் நடத்துகிறாங்க. அது நான் ஏற்கனவே அங்கே இணைப்பு விழாவில் அதிமுக உண்மையான தொண்டன் போக மாட்டான், அது பூராமே காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நிச்சயமாக எல்லா அதிமுக தொண்டர்களும் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்திலிருந்து அவர் பெரிய குளத்திலிருந்தே இன்றைக்கி அவருக்கு ஈருடல் ஓர் உயிராக இருந்த செல்லமுத்து அவர்களே, முன்னாள் சேர்மன், ஒன்றிய செயலர், அவரே வந்துட்டார். ராதா, பெரியகுளம் ராதா, அவரும் அவர் கூடயே இணைபிரியாமல் இருந்தவர், அவர்களே வந்து விட்டார்கள். ஒரு பக்கம் எல்லாரும் ஒரே அணியா திரண்டு அதிமுக விழுங்க பாக்குறாங்க, அடிக்க போகுது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாள் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாங்க, போப்பா அழிக்க வரேன்னு ஏகப்பட்ட பேர் தானா அழிச்சு போயிட்டாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லுகிறது. ஆனால் மீண்டும் தமிழகத்துடைய அசைக்க முடியாத முதல்வர் திமுக இதோடு அதை சகாப்தம் முடிந்தது. அந்த கட்சியை நம்பி போன அத்தனை பேரும் கூட்டணி கட்சிகளும் அத்தனையும் படகு முழுகப் போகிறது. இது நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி போகிறது முழுகிற கப்பல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கோட்டை அடையும் கப்பல். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். திமுக நம்பி சென்ற அத்தனை கட்சிகளும் மக்கள் விரோத கட்சிகள் மக்களுடைய மனதிலிருந்து அகற்றப்படுவார்கள் என்பதையும் தெரிவிச்சுக்கிறார். ஆனாலுக்கு இப்படி கூட்டணி வச்சு தொகுதி பங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஐயா மருத்துவர் ராமதாசருடைய நிலைப்பாடு என்ன, தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாருன்ற கேள்வி இருக்கு. அதை கேட்டிருக்கோம், அவரு பதில் சொல்லியிருக்கிறார். பாப்போமா, தேர்தல் கூட்டணி தொடர்பா ஐயா எதுவும் முடிவு எடுத்திருக்கீங்களா? இது மகளிர் தினம். இது மகளிர் தின செய்தியை கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எதிர்க்கலாம் ஐயா கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாம் தெரியும், இன்னும் 12 நாட்களில் எல்லாம் தெரிய வரும். அப்புறம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுலாம் நடத்தி ஏகப்பட்ட ஆதரவாளர்களாக வச்சு எல்லாரும் ஒருத்தங்களா புரிஞ்சு போய் பல கிளைகளா பல கட்சிகளை சேர்ந்ததுக்கு பின்னாடியும் கடைசி வரைக்கும் வெள்ளப்பட்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் நின்றுட்டு இருந்தார் கூடைய.
சரி திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றதுன்னு அதிமுக இணைஞ்சிட்டார். இப்ப அவர் ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் தான் மௌனமா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து என்னை போன்றவர்கள் எல்லாம் அமைதியா வெளியேற்றியதுதான் அவருடைய நிலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டார். எடுத்துக்கலாம், நம்ப வச்சு ஏமாத்திட்டார். திமுக எதிர்காலம் இருக்கும்னு இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல சொல்லப்படுது. இனி அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? திமுகவுல நம்ம 3 தடவை முதலமைச்சரா உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. திமுகவுக்கு போவாங்களாங்கிறத உங்க கவனத்துக்கே கொண்டு வர்றேன். அவர் போறாருன்னா என்ன சொல்றது? அவரை பத்தி நான் எப்படி கமெண்ட்ஸ் பண்றது சொல்லுங்க. தவறுதானே? ஒருவேளை இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஓ இல்லை அவர் மகனோ தேர்தல் போட்டிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்காங்க. நிச்சயம் கிடையாதுங்க. வந்து குமிஞ்சிருக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் சாரையா வர்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பட வரிசை வச்சிருக்காரு. அந்த பட வரிசையில தயவு பண்ணி உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர்றேன். முதல்ல யார் படம் இருக்கு சொல்லுங்க, அதுக்கு அடுத்து யார் படம் இருக்கு சொல்லுங்க. கடைசியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காரு. எவ்வளவு மோசமான செயல்! பெண்களுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துருவா. விடோவா இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள இன்னும் வந்து தாழ்த்து தான் வச்சிருக்காங்க. அந்த இதுல கொஞ்சம் இது பண்ணணும். கண்டிப்பா எல்லா பெண்களுமே தன்னம்பிக்கையோட வெளியில வரணும். வெளியில வர்றதுக்கு ஆண்கள் வந்து அதுக்கும் உறுதுணையா இருக்கணும். பெண்களை வந்து சம உரிமை கொடுத்து மதிக்கணும் எல்லா இடங்கள்லயும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுதந்திரம் அப்படிங்கும்போது ஒரு பணம் அவங்க கையில் இருக்கும்போது அது திமிர் கிடையாது, அது அவங்களுக்கான ஒரு சுதந்திரம். இந்த சம உரிமையை நாம கொடுத்தோம்னா பெண்களினுடைய நிலை உயர வாய்ப்புகள் அதிகம். அவர்களுக்கு அரவணைப்பு தேவை. குடும்ப பொறுப்புகளை அவர்கள் மேலே ரொம்ப சுமத்தாதீங்க. மகளிர் மேலே ரொம்ப குடும்ப பொறுப்புகளை சுமத்தாமல் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டிங்கனாலே போதும். வேலைக்கும் போயிட்டு சாமர்த்தியமாக வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலைங்க குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாது. அதாவது ஒரு பெண்களில் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து எந்த இதுலேயும் வந்து தோண்ட போய் விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள என்றைக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு விலை மதிப்பற்ற ஒரு செல்வம் தான் நம்ம பெண்கள். ஒரு நீதி சரியாக இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட் இங்கே சரியாக இருக்கணும், அவ்வளோதான். அது இருந்தால் பெண்கள் வந்து ஃப்ரீடமாக இருப்பாங்க. அந்த சட்டம் சரியாக போய் சேரணும். சிம்பிளா சொல்ல போனோம்னா பெண் என்றாலே ஒரு ஆளுமை தான். என்னதான் ஆண் எவ்வளவு சம்பாதிச்சாலுங்க பெண் இல்லாம அந்த சம்பாத்தியம் அந்த குடும்பத்துல நிலைக்காது. பெண்கள் இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டியது என்னன்னா நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். அடிமைத்தனமா வச்சிருக்கிறது, போறது வருது, வீட்டை விட்டு வெளில போக கூடாது, முதல்ல இந்த ட்ரெஸ் கோட குறை சொல்றது, போறது வருது, இதுலயே அவங்க மைண்ட் செட்லாம் வந்து நிறைய ப்ரெஷர் ஆகுது. அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சமூகத்தையும் ஆண்களையும் பார்த்து. அந்த பயத்தை என்னைக்கு அவங்க விடுறாங்களோ அன்னைக்கு அவங்க நிச்சயமா சாதிப்பாங்க. இப்ப வந்து பெண்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்துக்குமே துணிஞ்சு முன்னேறி வரணும். நம்ம எதுக்கு பயப்படணும்? தானா முயற்சி எடுத்து அவங்கவுங்க என்னென்ன பண்ணுனா முன்னேறலாம் அப்படிங்கறத அவங்கவுங்களே செய்ய வேண்டியதுதான். துணிச்சலா எல்லா பெண்களும் வெளியில வந்து சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.